ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெனீவா நகரிலே நடைபெற இருக்கின்றது. இக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக நானும் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் கௌரவ திருமதி அனந்தி சசிதரன் அவர்களும் எலோ இயக்கத்தினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். உள்ளக விசாரணை நடைபெற வேண்டுமா அல்லது உள்ளக விசாரணை வெளிநாட்டு கண்காணிப்புடன் என்ற நிலைமையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட போவதா, சர்வதேச நீதி விசாரணை பொறுமையை நோக்கி நகர்த்தப்பட இருக்கின்றதா என்று திட்டமிட்டமாக தெரியாத சூழ்நிலையிலே ஒருவேளை அந்த அறிக்கையிலே உள்நாட்டு விசாரணை வெளிநாட்டு கண்காணிப்பு என்ற நிலைமையை அவர்கள் எங்கள் மீது அந்த அறிக்கையை சொல்லி அதை முன்னெடுக்கப் போவதாக சொல்வார்களாக இருந்தால் அதற்கு எதிராக அதை நாங்கள் நிராகரிப்பதாக எங்களுடைய தீவிரமான அவர்களுடன் நடத்துகின்ற கலந்துரையாடல்கள், அவர்களிடம் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள்கள், லொபியிங் என்று சொல்வார்கள், அவர்களிடம் நாங்கள் சந்தித்து பேசுகின்ற நடவடிக்கைகளில் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்போம். சர்வதேச சுதந்திரமான சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை எதிர்காலத்திலே விசாரணை முடிந்து விட்டதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். அப்படி அல்ல, மக்களுடைய சாட்சியங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் போல விசாரணை நடைபெறவில்லை. அதைத்தான் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், இன்டர்நேஷனல் கிரிமினல் ஃபோர்ஸ் ஸ்ரீலங்கா என்பது போன்று அமைக்கப்பட்டு இலங்கைக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் என்று அமைக்கப்படுமாக இருந்தால் அந்த விசாரணை அறிக்கைகள் ஐக்கிய நாடுகள் சபை, பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும். இதே போல இதை எடுத்துச் செல்வதன் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது அந்த நாடுகளுடைய நடைமுறைப்படுத்துகிற நாடுகளுக்கு இந்த குற்றவாளிகள் பயணம் செய்ய முடியாத ஒரு தடையை ஏற்படுத்த முடியும். ஆகவே இதன் மூலம் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் தமிழின படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கவும், பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவும், அந்த இவ்வளவு அநியாயங்களுக்கும் எங்களுக்கு நீதி கிடைப்பது மாத்திரமல்ல, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றதை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு அந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் ஜெனீவா நகரிலே முன்னெடுப்போம். ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு பொறிமுறை அல்லது உள்நாட்டு விசாரணை வெளிநாட்டு கண்காணிப்புடன் என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம் என்பதை ஜெனீவா நகரில் வைத்து சர்வதேச சமூகத்துக்கு தெரிவிப்போம். வடக்கு மாகாண சபையினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை சந்தித்து வடக்கு மாகாண சபையின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளாக எங்களை அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளும் முடியுமா இருந்தால் அவ்வாறு அனுப்புமாறும் அதற்கான அனுசரணைகளை வழங்குமாறும், இல்லாவிட்டால் அந்த வடக்கு மாகாண சபை முதலமைச்சருடைய விசேட செய்தி எதையும் அவர் சர்வதேச சமூகத்துக்கு தெரிவிக்க விரும்புகின்றாரா அல்லது அவருடைய தீர்மானத்தை எடுத்துச் செல்ல வேண்டுமா அல்லது விசேஷ செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டுமா என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம்.